ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜான்வரி 20க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். புவர் டிமாண்ட் ஹிட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பை பிரைவேட் செக்டர் இன் Q3. ஸோ டிமாண்ட் இல்லாததுனால இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வாசிச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து பாருங்க, டு ஏஐ ஆர் நாட் டு ஏஐ. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தின ஒரு ஆர்டிக்கல்ங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் பிரெயினா ஹியூமன் கெப்பாசிட்டியவோ இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது, டிக்ரீஸ் பண்ணவும் முடியாது. நம்ம அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நேஷனல் க்ரீ ட்ரிபியூனல் டேக்ஸ் காக்னிசன்ஸ் ஆஃப் சீ டர்ட்டில் டெத்ஸ் அலாங் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. அப்படின்னா காக்னிசன்ஸ்னா கண்ட்ரோல்னு சொல்லலாம், இல்லை அவேர்னஸ்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பாருங்க, டெல்விங் இன்டூ சயின்ஸ் ஆஃப் ஏஜிங் மார்டாலிட்டி அப்படின்னா டெல்விங் அப்படின்னா சர்ச்சிங் டீப் இன்டூ அப்படின்னு சொல்லி வருதுங்க. இங்க இன்டர்விண்ட் அப்படின்னா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்டர்வைண்ட், WINED. இங்க பாருங்க, ஃபர்காட்டன் ஹிஸ்டரி அண்ட் இன்வேஷன் தட் நெவர் ஹேப்பன் பட் லெட் டு எக்ஸாடஸ் அப்படின்னா ஒரு இன்வேஷன்னால, ஒரு படையெடுப்புனால அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு பெரிய நியூஸ் ஒன்றும் இல்லைங்க, மண்டேன்றதுனால ஆஃப்டர் எ வெரி லாங் லீவ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்தியன் கிரிப்டோகிராஃபி ரிசர்ச் கியர்ஸ் அப் டு ஃபேஸ் த குவாண்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் ரிசர்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னா கம்யூனிகேஷனை எப்படி இன்னும் சிம்பிள் பண்றது அதுல போயிட்டு இருக்கு. ஸோ அது இன்னும் ஃபாஸ்டன் பண்றாங்க, கியர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்டோகிராஃபி அதுல வந்து, அதாவது இந்த கோட் பண்ணி ஆரிஜினேட்டரோட டீட்டெயில்ஸ் தெரியாம வர்றது. ஸோ கிரிப்டோகிராஃபில வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச் போயிட்டு இருக்குங்க, நிறைய ரிசர்ச் பண்றாங்க. எதுக்காண்டி அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கை இன்னும் நம்ம செக்யூர் பண்றதுக்காண்டி, காமர்ஸ் சர்வீசஸ் கொண்டு வரதுக்காண்டி, மெசேஜிங் சிஸ்டத்தெல்லாம் இன்னும் செக்யூர் பண்றதுக்காண்டி. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ங்க, இதை நல்லா வாசிச்சு பாருங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஹவு இஸ் ட்ராய் அண்ட் த கவர்மெண்ட் கம்பேட் ஸ்பேம். ஸோ எப்படி வந்து ஊழலை தடுக்கிறாங்க, யார், கவர்மெண்ட், ட்ராய் ரெண்டும் சேர்த்து. ஸோ ட்ராய் தான் டெலிகாம் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்பேம்ன்றது ஒரு அன்வான்ட் மெசேஜாக தான் இருக்கு. அது வந்து யாரையும் எந்த விதத்துலையும் காயப்படுத்துறது இல்லை. பிரிம்ஸ் லைக் ஏர்டெல் ஹேவ், ஸோ ஏர்டெல் மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தா அதை சஸ்பீஷியஸ் ஸ்பேம், சஸ்பெக்டட் ஸ்பேம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த கால் வரும்போதே டேக் பண்ணி தான் வருது. இது வந்து எதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஸோ இங்க வந்து மைக்ரேஷன்ஸ் பத்தி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இதுவுமே முக்கியம். ஆக்சுவலா இன்னைக்கு படிக்கிறதுக்கு, நீங்க வாசிச்சு பாக்குறதுக்கு நிறைய நியூஸ் இருக்கு. இது டே டு டே ஹேப்பனிங்ஸ் இல்லை, பட் இவங்க வந்து கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது விட்ஜெட் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம்திங் அன்ஸ்பெசிஃபைடா இருக்கிறதா, அவங்களோட பேரை நம்ம மறந்துருக்கலாம், இல்லை தெரியாம கூட இருக்கலாம். இல்லாட்டினா டிவைஸ், ஒரு சில கால்குலேட்டர் அப்படின்றது கேட்ஜெட் மாதிரி விட்ஜெட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது ஒரு ஜாபுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம விட்ஜெட்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.